ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பரபரப்பான சூழ்நிலையில் வந்து ஹெட் கோச் வந்து டெசிஷனை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து கூடிய விரைவில் ஃபைனலைஸ் பண்ண போகிறாங்க. கம்ப்ளீட்டாக வந்து ஹெட் கோச் எடுத்ததுக்கப்புறம் தான் எந்த ட்ரேட்னாலுமே நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம், எந்த ட்ரேடாக இருந்தாலும் சரி அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. அது இன்டெரக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹார்திக்கோட ட்ரேடாக தான் இருக்கும். ஸோ ஹெட் கோச் வந்து யார் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலாக அவங்க வந்து டிசைட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்டேட் சொல்லியிருக்காங்கன்னா, ருத்ராஜ் கேக்வாட் அண்ட் எம்எஸ் தோனி தான் டிசைட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று நம்ம வீடியோவில் பார்த்தோம் ஹெட் கோச் வந்து யாராக இருக்க போகிறாங்க, ஓவர்சீஸ் தான் மோஸ்ட்டாக இருக்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த பிளேயர்ஸ் எந்தெந்த கோச்சை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுமே நம்ம பார்த்தோம். இதில் வந்து முக்கியமாக வந்து பேர் அடிபடுறது யாரோடதுன்னு பார்த்திங்க அப்படின்னா பிரெண்டன் மெக்கலம், ஆண்ட்ரூ ஃப்ளின்டாஃப், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைக் ஹசி, இவங்க 3 பேர் தான் சுற்றிட்டு இருக்குது. அவங்கள தாண்டி யாரை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுமே வந்து கூடிய விரைவில் எப்படியுமே வந்துடும். இதில் என்ன முக்கியமான பாட்டு அப்படின்னா வித்தின் அ வீக் இல்லை வித்தின் 15 டேஸ்க்குள்ளே வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இதில் வந்து வேகமாக கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒன்ஸ் வந்து ஹெட் கோச் எடுத்ததுக்கப்புறம் தான் அடுத்த முடிவுகள் வந்து எடுக்கப்படும், அதற்கான நகர்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதுமே தெளிவாக கிளியராக குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இதுலேருந்தே தெரியுது ஹெட் கோச்சோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ தூரம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம், ஹெட் கோச்சை எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ட்ரேடுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும். பட் ஆனால் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் 2 பேருமே பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸுமே சரி சிஎஸ்கேமே சரி இப்போ வரைக்கும் ட்ரேட் பேசலை அப்படிங்கிறதான் சொல்லிகிட்டு இருக்காங்க. மேபி வந்து சஞ்சு சாம்சனுக்குமே இதே மாதிரி தான் கிரிக் பஸ்ஸில் வந்து சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் வீக் வந்து என்ன இந்த ஒரு வீக்கு நடக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து இன்னுமே பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படிங்கிறது. இப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேன்ஸ் நம்ம சிஎஸ்கேன்ஸ் எல்லாருமே நாமளே அப்படி தான் எதிர்பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக வந்து பேசியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பக்கம் வந்து அரசல் புரசலான ஒரு நியூஸ் வந்து போயிட்டுருக்குது. பட் ஆனால் இன்னுமே ஃபிக்ஸ் ஆகலை அப்படிங்கிறது தான் இப்போதைய அப்டேட்டு. ஸோ சிஎஸ்கேஸுமே வந்து எந்த ஒரு ட்ரேடை பற்றி டிசைட் பண்ணுறதுக்குமே முடிவு எடுக்கலை, ஸ்டெப் எடுக்கலை அப்படிங்கிட்டு இருக்காங்க. எம்ஏமே வந்து ரெடியாக இல்லை ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து இன்னுமே நாங்கள் வந்து ஹார்திக்கை வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து யோசிக்கவே இல்லை அப்படிங்கிறதுலையுமே அவங்க வந்து எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை அப்படிங்கிறதுமே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து சிஎஸ்கே வந்து ஹெட் கோச்சை வந்து ப்ரிஃபர் பண்ணுறது தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஸோ அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் கோச்சை சூஸ் பண்ணுறத வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறது யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் தோனி அண்ட் ருத்ராஜ் கேக்வாட். ஸோ நிறைய பேர் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் பஸ்ஸாக போயிட்டு இருந்ததும் சரி, எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்ததும் சரி, எல்லாருமே வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லணும். ஹேட்டர்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து ஹேட்டர்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க சொல்லணும். என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ருத்ராஜ் கேக்வாட் அவர்கள் வந்து கேப்டன்சிலேருந்து விலக மாட்டேங்கிறார், அதனால தான் ஹார்திக் ட்ரேட் நடக்கலை அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்து பரவலாக போயிட்டுருக்குது. ஸோ இது வந்து முழுக்க வந்து அக்செப்டே பண்ண முடியாத ஒரு விஷயம். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்லேயே கிளியராக தெரியுது எம்எஸ் தோனிக்கு அடுத்து நெக்ஸ்ட் இருக்கிறது ருத்ராஜ் கேக்வாட் தான். ஸோ கேப்டன்சிலேருந்து அவரை வந்து மாற்ற போகிறதில்ல. அவருக்கு அந்த பொறுமை இருக்குது, பேஷன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அவரோட கேம் மட்டும்தான் இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னா வேறு லெவல் ருத்ராஜை பார்க்கலாம். 2021 2023 நம்ம பார்த்துருப்போம் என்ன மாதிரியான ஒரு வெறித்தனமான ஒரு ஆட்டத்தை வந்து ஆடிருப்பார் ருத்ராஜ் அப்படிங்கிறத. அதை அப்சர்வ் பண்ணி தான் வந்து ருத்ராஜை வந்து கொண்டு வரணும்னு சொல்லி முடிவு பண்ணார் தலை தோனி. பட் இப்போ நடக்கிற மேட்ச் இந்த வருஷ சீசன்லாம் பார்த்துக்கிட்டு இவரெல்லாம் வந்து சரியே பட்டு வர மாட்டார், இவரை தூக்கணும், இவரால் தான் நம்மளுக்கு ஹார்திக் பாண்டியா உள்ளே வரல, இவர் இருந்தாருன்னா நமக்கு ஹார்திக் கிடைக்கவே மாட்டார், கேப்டன்சி இருந்தால் தான் ஹார்திக் விளையாடுவார் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆள் ஹார்திக்கும் கிடையாது, ருத்ராஜை வந்து அவ்வளோ சீக்கிரமாக கேப்டன்ஸ் வந்து தூக்க போகிறதும் சிஎஸ்கேவும் கிடையாது. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒத்து வந்தால் மட்டும்தான் இந்த ட்ரேட் நடக்குங்கிறதுல 100% அவங்களும் உறுதியாக இருப்பாங்க. ஹார்திக்குமே வந்து மும்பையிலேருந்து நான் மாறணுங்கிறது தான் உறுதியாக இருப்பார். எனக்கான ஃப்ரீடம் ஃபஸ்ட்டு வேணும் அப்படிங்கிறது தான் அவர் திங்க் பண்ணுறாரு அப்படிங்கிறதுமே சொல்லப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு இந்தியன் டீமில் இருக்கிற மாதிரி ஹார்திக் இருக்க மாட்டார்னு என்ன நிச்சயம்? இருக்கலாமே, அவருக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. கேப்டனாக யார் வேணால் இருந்துட்டு போங்க, ஆனால் என்னோடய இன்புட்டையும் என்னோடய எஃபோர்ட்டையும் என்னோடய பிளேயையும் என்னோடய கேமையும் நான் ஃபுல்லாக கொடுக்குறேன், ஃபுல் ஸ்விங்கில் கொடுக்குறேன், சிஎஸ்கேயில் நான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படிங்கிற அவர் டிசிஷன் எடுத்தார்னா எதுவுமே பண்ண முடியாது. அந்த டிசிஷன் எடுத்து அவர் முடிவு பண்ணட்டுமே. அதுக்கு முன்னாடி அவர் கேப்டன்சி இருந்தால் தான் வருவார், கேப்டன்சி இல்லாதனால தான் வரல. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் தடையாக இருக்கிறது வந்து ருத்ராஜ் கேக்வாட் தான் அப்படிங்கிற முடிவுக்கு நாம் ஏன் வர்றோம்? இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் வந்து ருத்ராஜ் மேலே வந்து ஹேட்டர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக வருது. ஸோ அதனால் வந்து அவர் வந்து கேப்டன்சியை விரும்பலை அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும்போது இப்போ இந்த ட்விஸ்ட்டு தான் வந்து சிஇஓ சொன்னது. எம்எஸ் தோனி அவர்களும் ருத்ராஜும் டிசைட் பண்ணுறது தான் ஹெட் கோச்சு, அவர்கிட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ண போகிறது தான் ஹெட் கோச்சை வந்து முடிவு எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொன்னது.
பெரிய ஒரு பிளாஸ்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கு வந்து இது பல கேள்விகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இந்த ஃபீலிங் தான் நான் வந்து சொல்கிறேன். இவங்கள வந்து கேப்டன்சிலேருந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ருத்ராஜை மாற்றுறதுக்கு ஸ்டெப்பே எடுக்கவும் மாட்டாங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. அதுலேருந்து நல்லாவே தெரியுது. ஏன்னா அவங்க 2 பேர் டிசிஷன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கும் போது கேப்டன்சியை மாற்றுவாங்களா அப்படிங்கிறதும் தெரில. ஸோ இவங்கெல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி அந்த 5% நான் 95% பிலீவ் பண்ணுறேன் சிஎஸ்கே வந்து கேப்டன்சி மாற்ற மாட்டாங்க அப்படி. அதுக்கான முற்றுப்புள்ளியாக தான் இதை நான் பார்க்குறேன். அது எல்லாருக்குமே ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இதை சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேரோட அப்டேட், அவங்க 2 பேரோட அப்ரூவல் இருந்தால் தான் நாங்கள் வந்து அடுத்தது நகருவோம் அப்படிங்கிறதுமே. அப்படி இருக்கும்போது அந்த 5% ஹார்திக் கேப்டன்சி கேட்டால் கூட அப்போ வந்து அவர் வந்து வில்லிங்காக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ருத்ராஜ் அவர்கள். ஸோ அதனால் வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து கேப்டன்சி விஷயத்தை வந்து ருத்ராஜை வந்து அக்செப்ட் பண்ணலை அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கவே மாட்டேன். அதே மாதிரி சிஎஸ்கேக்கும் பார்த்திங்க அப்படின்னா ருத்ராஜ் தான் கேப்டனாக இருக்கணுங்கிறதுமே மேனேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தான் இருக்காங்க. எம்எஸ் தோனியுமே அது பிலீவ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையும் கூட. இப்போ நம்ம வந்து ஹெட் கோச் விஷயத்துக்கு வருவோங்க. நிறைய ஹெட் கோச்சஸ் வந்து நம்ம சொன்னோம். ஸோ லாஸ்ட் வீடியோலையுமே அது பேசியிருந்தோம். பிரெண்டன் மெக்குலமாக இருக்கும், ஃப்ளின்டாஃபாக இருக்கும், இல்லைனா மைக் ஹெஸ்ஸியாக இருக்கும் அப்படிங்கிறது. பட் மைக் ஹெஸ்ஸி வந்து இருந்தால் அப்படின்னா இவ்வளோ தூரம் டிஸ்கஷன் போக வேண்டிய அவசியம் இல்லையே. அதுதானே யதார்த்தமான ஒன்று. பட் அதையும் மீறி வந்து ஒரு கோச்சுக்கு அவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க, சூஸ் பண்ணுறாங்க, அதை நோக்கி தான் அவங்க பயணிக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த 2 ஆப்ஷன் வந்து இப்போ வந்து வெளிப்படையாக சொல்லப்படுது. இவங்க 2 பேரில் வந்து யார் வேணால் வரலாம் அப்படிங்கிறதும். ஆனால் இன்னொரு ஆப்ஷனாக சொல்லப்படுது என்ன அப்படின்னா ஆல்பி மார்க்லேயே வந்து சிஎஸ்கேக்கு போடலாம் அப்படிங்கிற மாதிரி டாக் இருக்கதாகவும் சொல்கிறாங்க. ஏன்னா டிஎஸ்கேக்கும் ஜேஎஸ்கேக்குமே ஆல்பி மார்க்கில் இருக்கிறனால சிஎஸ்கேக்கு போடுவாங்களா அப்படிங்கிறதுமே எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா வந்து 3த்துக்குமே வந்து ஒரே கோச்சை போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படிங்கும்போது ஆல்பி மார்க்கிலுமே இந்த காம்படிஷனில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது பிரெண்டன் மெக்குலம் வந்து தலை தோனி வந்து மீட் பண்ணி பேசியிருக்காரு அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் வந்து நியூஸ் வந்துட்டு இருந்தாலுமே ஆல்பி மார்க்கிலுமே ஹை சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க 2 பேருமே சிஎஸ்கேயில் விளாண்டுருக்காங்க, சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டில் இருந்திருக்காங்க. பட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான ஒரு கோச்சாக வந்து அமையணும் அப்படிங்கிறது தான் ஃபுல் கான்சன்ட்ரேஷனாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 2 பேரோட யாரை சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க வேண்டியதாக இருக்குது. 1 வீக் இல்லை 15 டேஸில் அவங்க வந்து டெசிஷன் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஏற்கனவே மேனேஜ்மெண்ட் வந்து முடிவு பண்ணிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை வந்து தலை தோனிட்டையும் ருத்ராஜ்டையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு முடிவை அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஹை அக்டேனாக போயிட்டு இருக்கிறது ஹெட் கோச் வந்து செலக்ட் பண்ணுறது தான். அதை டிபெண்ட் பண்ணி தான் பல விஷயங்கள் இருக்கும்போது அதை வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி பக்காவான ஒரு ஆளை எடுப்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கப்படுது. ஸோ இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் கோச்சுங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்ததை கட் ஷார்ட் பண்ணி இப்போ ஓவர்சீஸ் கோச்சஸ் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்திருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி தான் பிரிட்ஜாக இருப்பாங்க. இந்தியன் பிளேயர்ஸுக்குமே ஓவர்சீஸ் பிளேயர்ஸுக்குமே வந்து ஒரு கோச்சாக வந்து பிரிட்ஜாக இருக்கணும் அப்படிங்கிற முடிவுனால தான் இந்த ஓவர்சீஸ் கோச்சை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்க இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது பிலீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதையும் தாண்டி வந்து இந்தியன் கோச் வந்து சூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுமே கேள்விக்குறியாக தான் இருக்குது. பட் இந்த இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த சான்சஸ் வந்து ஓவர்சீஸ் பிரிட்ஜ் கோச்சஸ்க்கு தான் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ தலை தோனி அவர்களோட இன்டர்ஃபரன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இந்தியன் கோச்சஸ் சொன்னதாக வந்து சொல்கிறாங்க. பட் அது இல்லாமல் எப்படிங்க இருக்கும்? இவ்வளோ வருஷமாக லெகசியை பில்டப் பண்ணதே அவர் தான். அடுத்ததுக்கான ஒரு 10 இயர்ஸ்க்கான லெகசியுமே பில்டப் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ வந்து போராடிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு டிகேட், இந்த டிகேட்லேயே வந்து இன்னொரு கப்பை அடிக்கணும் அப்படிங்கிறது தான் எய்மாகவும் இருந்துகிட்டு இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது இவ்வளோ வருஷங்கள் அடிக்காமல் இருக்கும், 4 வருஷம் ஆச்சு அடிக்காமல் இருக்கும் அப்படிங்கும்போது 2027 நம்ம அடிச்சே ஆகணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அவ்வளோ தூரம் இருந்துகிட்டு இருக்கும்போது அவர் வந்து எந்த அளவுக்கு இன்புட் கொடுக்குறாருன்னு தெரியும். ஏன்னா இத்தனை வருஷம் அந்த டீமை வந்து ரன் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது அவரோட இன்டர்ஃபரன்ஸ் வந்து அவரோட இன்புட்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுவே வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவரை வந்து எப்படி வந்து இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஓவர்சீஸ் கோச்சஸ் வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. அப்படிங்கும்போது அவங்கள தேடி தானே போவாங்க. இங்கே இருக்கவங்கள விருப்பப்படணும்னு அப்படின்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ யார் வராங்களோ அவங்கள அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இது என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறதுமே வெயிட் பண்ணி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போயே வந்து சிஎஸ்கே வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆஷனை சொன்னதாக சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து வெறித்தனமாக விளையாடக்கூடிய ஒரு பிளேயரு. அவரை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் டீமுக்கு அகைன்ஸ்டாக ஒரு மான்ஸ்டராக அவர் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ இது வந்து எந்த விதத்தில் வந்து அக்செப்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுமே தெரியலை. பட் ஆனால் வந்து சிஎஸ்கேன்ஸ் விரும்புகிறது எல்லாமே அவர் வந்து இங்கே வந்து மான்ஸ்டராக விளாட்ல அப்படிங்கிறது தான் இப்போ எதிர்பார்ப்பு. அவர்கிட்ட வந்து அவ்வளோ எதிர்பார்த்தாங்க. ஆனால் வந்து அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படிங்கிறது தான் ரொம்பவே அவர் ஆச்சரியமாக எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு காலத்தில் வந்து அவர் யார் போட்டாலும் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸ்பின்னு வந்துச்சுன்னா அவர் பொழந்து கட்டுவார் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் அவரோட டாக்டிக்ஸு டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க ஆப்போனன்ட்ஸ் அப்படிங்கிறதுமே கிளியராக தெரிஞ்சு. அவர் வந்து ஸ்பின் போடாமலே வச்சுருந்தாங்க. ஸோ ஸ்பின்னை வந்து அதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணி எல்லா விக்கெட்டையும் எடுக்கிற மாதிரியும் பிளான் பண்ணிட்டாங்க.
பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறபோது அவங்கள வந்து தக்க வச்சுருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு வந்து கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் இவர் வந்து விளையாடுவார் அப்படிங்கிறது கரெக்டு தான். பட் வந்து ட்ரேடுன்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஹார்டிக்கை வந்து உள்ளே கொண்டு வரதில் வந்து யோசிக்கும்போது இவர் வந்து ஒரு பக்காவான ஆல்ரவுண்டர் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கும்போது இது வந்து காம்பன்சேட் பண்ணி தான் பார்ப்பாங்க. அதுதானே ட்ரேடு அப்படிங்கும்போது இவரை கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய ஆப்ஷனாக தான் பார்க்குறாங்க சிஎஸ்கே. ஸோ வேறு யாருக்குமே ட்ரேட் பண்ணுற இப்போ வாஷிங்டன் சுந்தர் வர்றேன் இல்லை சாய் கிஷோருக்கு வந்து சிவம் துபையை ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா யாருமே அக்செப்ட் பண்ணிக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக உண்மை. வேறு யாராவது தான் யோசிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்திக் உள்ளே வராரு அப்படிங்கும்போது சிவம் துபையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி இந்த பிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து பயங்கர வைரலாகி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அதாவது சிஎஸ்கே வந்து இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, எல்லா ஃபேன்ஸுக்குமே சைன் பண்ணுற மாதிரியான ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இதை வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே தூபே வந்து சைனிங் ஆஃப் பண்ணுறாரு, அவர் வந்து கேரியர் வந்து சிஎஸ்கேவோட முடியுது, அதுக்கப்புறம் அவர் வேறு போகிறாரு, ட்ரேடு உண்மையிலே நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பரவலாக போயிட்டுருக்குது. ஸோ இது வந்து எதுவுமே அஃபிஷியல் கிடையாது அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மையும் கூட. ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்குமே ரீசன் இருக்குது. ரவீந்திர ஜடேஜா அவர்களுக்குமே இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டாங்க, அடுத்த வாரமே வந்து இந்த ஒரு நியூஸ் நடந்துச்சு அப்படிங்கிறதுமே இருக்குது. ஸோ அந்த ஒரு பேக் ஆஃப் ஹிஸ்ட்ரி இருக்கனால தான் இப்போவும் அதை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி நடந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா சிவம் துபே ட்ரேடில் வந்து என்ன மாதிரியான டெசிஷன் எடுக்கிறாங்கங்கிறதுமே வந்து ஹெட் கோச் வந்ததுக்கப்புறம் நான் அந்த ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு டிஸ்க்ளோஷர் வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியத்துவம் பெற்றுகிட்டே போகிறது என்ன அப்படின்னா ஹெட் கோச் வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹார்டிக் ட்ரேட் நடக்கும்போது தான் சிவம் துபே ட்ரேட் பண்ணுறாங்க இல்லையா அப்படிங்கிறதே தெரிய வரும். ஃபியூ டேஸ் தாங்க நமக்கு பிக்கஸ்ட் அப்டேட் வந்து காத்துட்ருக்குது. வரிசையாக அப்டேட்டாக வரப்போகுது, மினி ஆக்ஷன் எல்லாமே வரப்போகுது, மெகா ஆக்ஷன் எல்லாம் வரப்போகுது. என்ன நடக்க போகுது, சிஎஸ்கே வந்து எப்படி முடிவு பண்ணிக்காங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி போவோம். இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சிஎஸ்கே பற்றி தெரிஞ்சுக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மட்டை பந்து இன்சைட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.